காரை திருடிவிட்டு கண்டெய்னரில் சென்ற மேவாட் கொள்ளையர்கள் சென்ற லாரியை மடக்கி பிடித்த காவல்துறையினர். போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் தவிடுபொடியாக்கப்பட்ட கொள்ளையர்களின் மெகா திட்டம். போக்கு காட்டி வந்த கொள்ளை கும்பல் போலீசிடம் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? கிருஷ்ணகிரியை அடுத்த குருபரப்பள்ளியில் உள்ள ஒரு வீட்டுக்கு முன்னாடி கார் ஒன்று நின்னுக்கிட்டு இருந்திருக்கு. திங்கட்கிழமை நடுராத்திரி 2 மணிக்கு இந்த காரை மர்ம நபர்கள் திருடிட்டு போயிருக்காங்க. கார் திருடு போனதை கவனிச்ச காரோட உரிமையாளர் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அப்போ நைட் ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸ்காரங்க திருடு போன காரை தேடி அலைஞ்சாங்க. சம்பவம் இடம் மட்டுமில்லாம அந்த பகுதியை சுத்தி முத்தி உள்ள ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்களை போலீஸ் அலசி ஆராய்ஞ்சாங்க. பல சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணதுல கண்டெய்னர் லாரியில வந்த ஒரு கும்பல் தான் காரை திருடிக்கிட்டு போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியை சுத்தி உள்ள டோல்கேட்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல தான் அந்த கண்டெய்னர் லாரி தருமபுரி டோல்கேட்டை தாண்டி போன காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பல குழுக்களா பிரிஞ்சு அடுத்தடுத்த சுங்கச்சாவடிகள்ல உள்ள கேமராக்கள் மற்றும் ஹைவேஸ்ல உள்ள கேமராக்களை செக் பண்ணாங்க. அதுல தான் அந்த கண்டெய்னர் லாரி தருமபுரி, சேலம், ஈரோடு, பெருந்துறை வழியா கோவைக்கு போய் திரும்ப கோவையிலிருந்து கேரளா எர்ணாகுளம் நோக்கி போயிட்டு இருக்கிறத கிருஷ்ணகிரி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கண்டெய்னர் லாரியோட நம்பர் பிளேட்டை வச்சு அது ராஜஸ்தான் லாரிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கும்பல் மேவாட் கொள்ளை கும்பலா இருக்குமோங்கிற சந்தேகம் போலீஸுக்கு எழுந்தது. கண்டெய்னர் லாரியை ட்ரேஸ் பண்ண போலீஸால திருடு போன காரை ட்ரேஸ் பண்ண முடியாம போயிருக்கு. அதே நேரத்துல திருடப்பட்ட காரை கண்டெய்னர் லாரிக்குள்ள ஏத்தி இருப்பாங்களோன்னு போலீஸுக்கும் சந்தேகம் வந்திருக்கு. கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குங்கிறதுனால கிருஷ்ணகிரி போலீஸ் கேரளா போலீஸுக்கு தகவல் சொல்லி அந்த கண்டெய்னர் லாரியை பிளாக் பண்ண சொன்னாங்க. தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து தகவல் வந்ததுமே கேரளா போலீஸும் களத்துல இறங்கி பல இடங்கள்ல செக் போஸ்ட் அமைச்சு வாகன சோதனையில இறங்கினாங்க. கேரளா எர்ணாகுளத்துல உள்ள நெட்டூர் அப்படிங்கிற ஏரியாவில் வச்சு ஒரு வழியா போலீஸ் அந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லாரி டிரைவரையும் கூட இருந்த 2 பேரையும் பிடிச்சு விசாரிச்சதுல அவங்க மேவாட் கொள்ளை கும்பலை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. மேவாட் கொள்ளை கும்பல் ஏடிஎம் மையங்களை குறிவச்சு ஏடிஎம் மிஷின்களை உடைச்சி பணத்தை கொள்ளையடிக்கிற கொள்ளை கோட்டம். தமிழ்நாடு, கேரளா மட்டுமில்ல, நாட்டோட பல மாநிலங்கள்ல இந்த கும்பல் கைவரிசை காட்டி இருக்கு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கேரள மாநிலம் திருச்சூர்ல உள்ள 3 ஏடிஎம் மையங்கள்ல கொள்ளையடிச்சிட்டு அந்த கொள்ளை கும்பல் பணத்தோட கண்டெய்னர் லாரியில தப்பிச்சு போயிருக்காங்க. நாமக்கல் குமாரபாளையம் தாண்டி வந்துட்டு இருந்தப்ப போலீஸ் அந்த லாரியை மடக்கி பிடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ கொள்ளை கும்பலை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ் எஸ்ஐயை தாக்கிட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணி இருக்கான். அதனால போலீஸ் அவனை துப்பாக்கியால சுட்டாங்க. அதுல அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டான். இந்த துப்பாக்கி சூட்டுல மேலும் ஒருத்தனுக்கு கால்ல குண்டடி பட்டுடுச்சு. மேலும் 3 பேரை போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மேவாட் கொள்ளை கும்பலை போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டு பிடிச்ச சம்பவம் அப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எர்ணாகுளத்துல போலீஸ் பறிமுதல் பண்ண லாரிக்குள்ள கேஸ் கட்டர் கருவி, வெல்டிங் மெஷின், மேலும் சில எலக்ட்ரானிக் பொருட்கள்னு ஒரு ஏடிஎம் மெஷினை உடைச்சி பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தேவையான எல்லா கருவிகளும் அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள இருந்திருக்கு. இந்த கொள்ளை கும்பல் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் உள்ள ஏடிஎம் மையங்களை குறிவச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்ததாகவும் அதுக்குள்ள அவங்கள மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. இதுக்கிடையில
நள்ளிரவுல திருடப்பட்ட கார் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் பக்கத்துல உள்ள பையூர்ல ரோட்டோரமா நின்னுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த காரை போலீஸ் பறிமுதல் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஃபாலோ பண்றது தெரிஞ்சு அந்த கும்பல் காரை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டதா சொல்லப்படுது. கேரளா போலீஸ் கிட்ட சிக்கி இருக்கிற 3 பேரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க கிருஷ்ணகிரி போலீஸ் கேரளாவுக்கு போயிருக்காங்க. அந்த 3 பேரையும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் அவங்க எங்கெங்க கொள்ளையடிக்க பிளான் போட்டிருந்தாங்க, இதுல வேற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வரும்னு போலீஸ் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.